அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 22/2/2025 முதல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக சிம்மராசினியர்கள் வெற்றிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் 22/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும், சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய்ங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குது. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு புதிய பாதையில் பயணிப்பீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது வரலாங்க. அது மட்டும் இல்லாம பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வழக்குகள் சாதகமாக அமையும். காலத்துல எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு காலகட்டங்களில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, அதே போல் 2, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இருவரும் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகும் நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால இந்த காலகட்டங்களில் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழிலை தொடங்கலாம் என்று சிந்திப்பீங்க. ஒரு சிலர் பணியாளர்களை நீக்கம் செய்து புதிய பணியாளர்களை சேர்க்க முயற்சிப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. மனித பயணங்கள் அதிகரிக்குங்க. கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி இடமாற்றம் செய்யும் முயற்சிகளும் கூட கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் நன்மை செய்வாங்க. மற்றவர்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. அதனால் இக்காலகட்டங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. வாக்கு தனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால பிறருக்கு வாக்களித்து அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டி இருக்குங்க. அதிக ஜாக்கிரதையினால பணத்தை இழக்க நேரிடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு விபத்துகள் ஏற்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லாம வயோதிகர்கள் நிரந்தர நோய்க்குள்ளாவார்கள். தக்க நேரத்தில் மருத்துவர்கள் கூறியுள்ள மருந்துகளை சரிவர உண்ண வேண்டும். குளிர எல்லையில் கால் பதிக்கும் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்வதால மனைவியினுடைய உடல் நல்ல கவனமாக இருப்பது நல்லது. பிறருக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து இடுதல், பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதேபோல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகுவும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. அன்றாட பொறுப்புகள் கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அது இருக்குங்க. இவற்றை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி தராத வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் வேறொரு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது ஆவணங்கள், பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. காரணம் கள்ள
செலவு போக வாய்ப்புள்ளது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு, சனி பகவான், குரு ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. உங்களுக்கு சந்தையில் போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகும். கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. காலகட்டங்களில் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமலும் நிலைமையை சாதுரியமாகவும் பொறுமையுடனும் சமாளிக்க வேண்டியங்க. புதிய முதலீடுகள், விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. வாங்கி போன்ற நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாருங்க. இக்காலகட்டங்களில் நல்ல வாய்ப்புகள் சில மட்டும் சமய சஞ்சீவினியாக வருமானத்தை பெற்றுத்தருங்க. திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். இருந்தாலும் மக்களிடையே செல்வாக்கு குறையாது. நல்ல சந்தர்ப்பங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களினால் நன்மை இல்லைங்க. கட்சியில் ஆதரவு நீடிக்குது. இருப்பினும் மேலிட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். பேச்சில் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. பிரபலமாக இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு கூட பிரச்சார கூட்டங்களின் போது நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடும் பலகீனம் உள்ளது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதன் காரணமாகவே பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை வாக்குஸ்தானத்தில் உள்ள கேதுவும் அஷ்டமராகவும் எடுத்து காட்டுகிறாரு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதாரணமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்வி முன்னேற்றம் நீடிக்குது. அரசியல்ல ஆதரவும் வழிகாட்டுதலும் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவையான பணி உதவி கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முன்னேற்பாடுகள் தற்போது ஏற்படலாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் வயல் பணிகள்ல கடினமாக உழைத்ததற்கு ஏற்ப விளைச்சல் மன நிறைவை அளிக்குங்க. அஷ்டமத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் பழைய கடன்கள் தொல்லை தருங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அடிப்படை வசதிகளான உரம், கால்நடைகள் ஆகியவை நியாயமான விலைக்கு கிடைக்குங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் மகளிர் மனதில் உற்சாகம் மேலிடுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப பொறுப்பில் உள்ள பிரச்சனைகள் இருக்காது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்குங்க. திருமண மாலைக்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல வரனை அமைத்து தருவார் குருவும் சுக்கிரனும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு அதன் பின் வேலை கிடைக்குங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் நிலை கொண்டுள்ளதால குடும்ப பிரச்சனைகள் டென்ஷனை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை சமாளிப்பது மிகவும் அவசியங்க. இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய், சனி ஆகிய 2 தினங்களில் ஏழை ஒருவரை தேடி சென்று உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.